ஸோ ஹலோ கைஸ், குட் மார்னிங். இது வந்து என்னோட 6th டே இன் மலேசியா, அதாவது 2nd டே இன் கோலாலம்பூர். நேற்று வந்து சன்வே லகுன் அண்ட் இந்த பத்து கேவ்ஸ் முருகன் டெம்பிள்லாம் பார்த்து செம்மையாக என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்பா எவ்வளோ பெரிய முருகன் டெம்பிளில் சான்ஸே இல்லை, செம்மையாக இருந்தது அந்த ஸ்பாட்லாம். அண்ட் இன்னைக்கு என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கும் ஒரு மெயினான டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு தான் போக போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கன்டிங் ஐலாண்ட்ஸ். ஸோ கன்டிங் ஐலாண்ட்ஸ் போக போகிறோம். அதுக்கு இந்த ஹோட்டல்லேருந்து எப்படி போகலாம் அண்ட் அங்கே போய் என்னென்ன சுற்றி பார்க்கலாம், எவ்வளோ காசு ஆகும், எல்லாமே நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் என்னோட யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ நம்ம ஹோட்டலில் ஃப்ரீ பிரேக்ஃபாஸ்ட். Breads. Tea, coffee and juice. So இது ரெஸ்டாரண்ட்டு. ஸோ என் பிரேக்ஃபாஸ்ட்டு எனக்கு இது இருந்தாலே போதும். இந்த மாதிரி எனக்கு போக ரொம்ப ஆசை. ட்ரெயின் ஓட்டுறவங்களுக்கு எப்படி இருக்கும் வியூன்ட்டு, ஃபஸ்ட் டைம் டிரைவரோட வியூ எப்படி இருக்குமோ அப்படி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ கேஎல் சென்ட்ரல் வந்துட்டேன். இங்கேருந்து நான் வந்து வெளியே போயிட்டு அங்கே வந்து பஸ்ஸை பிடிச்சி கன்டிங் ஐலாண்ட்ஸ் போனோம். இது வந்து சார்ஜ் பார்த்தீங்கன்னா 3 ringgit 30 paise. ஸோ 3 ringgit 30 காசு தான் ஹோட்டல்லேருந்து கேஎல் சென்ட்ரல் வரத்துக்கு. என்னோடய ஹோட்டல் பார்த்திங்கன்னா மெயின்லேயே போட்டிருப்பாங்க. ஸோ அதனால் சுற்றி எல்லா இடத்துக்கும் போயிடலாம். ஸோ எல்லாமே சீப் தான். என்னோடய ரொம்ப நாள் ஆசை நீ நிறைவேறிச்சு. ஏன்னா ட்ரெயினில் அந்த டிரைவரோட வியூ எப்படி இருக்கும், ஏன்னா நம்ம சைடில் பார்ப்போம், ரைட் சைடில் லெஃப்ட் சைடில், ஆனால் அந்த முன்னாடி எப்படி இருக்கும் அந்த தண்டவாளத்தோட வியூன்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன். பட் இன்றைக்கி அந்த ஆசை நிறைவேறிச்சு. செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. ஸோ சென்ட்ரல்லேருந்து கீழே வந்தீங்கன்னா எஸ்கலேட்டர் வழியாக இங்கே பாருங்கள் ஃபுல்லாக பஸ்ஸு நிற்கும். இங்கே எங்கெங்கே போனோமோ எல்லாத்துக்குமே டிக்கெட் கிடைக்கும் கேஎல் சென்ட்ரல்லேருந்து. ஸோ நம்ம போக வேண்டிய பஸ் வந்து லாஸ்ட்டில் நிற்கிது. போய் டிக்கெட் எடுத்துகிட்டு போக வேண்டியது தான். What a queue. It's a big queue. எவ்வளோ பெரிய கியூ டிக்கெட்டுக்கு. ஓகே, அங்கே வந்து பஸ்ஸு வந்து 12:30க்குனாங்க. பட் நாங்கள் வந்து 10 o'clock போயிட்டேன். ஸோ 2.5 மணி நேரம் வெயிட் பண்ண முடியாது இல்லையா? அதனால் வந்து அங்கேருந்து இன்னொரு ட்ரெயின் பிடிச்சி இங்கே வந்து டிபிஎஸ் ஸ்டேஷன். ஸோ இங்கே தான் பெரிய பஸ் டிப்போ இருக்குது. டிபிஎஸ் கேஎலோட பெரிய பஸ் டிப்போ. ஸோ அங்கேருந்து நிறைய பஸ் இருக்குது கன்டிங்க்கு. ஸோ அதனால் இங்கே வந்துட்டேன். ஸோ இப்போ நேராக அந்த பஸ் டிப்போ போயிட்டு அங்கேருந்து பஸ் பிடிச்சி கன்டிங் போயிடுவேன். அண்ட் இதுதான் அந்த பஸ் ஸ்டேஷன், பெரிய பஸ் ஸ்டேஷன். பஸ் ஸ்டேஷன் எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள். அண்ட் நீங்கள் பாருங்கள் சூப்பராக எந்த பஸ்ஸு என்ன டைமு
எல்லாமே கிளியராக கொடுத்துருக்காங்க. பஸ் நம்பர்லேருந்து இதுதான் டிக்கெட் கவுண்டர். Give me 15. 50. No, 10 is okay. Yes. 10. Okay, Robust to Orangati Island today 12 p.m. 10 ringgit 40 cents. 10 ringgits. ஸோ பாஸ்போர்ட் ஸ்கேன் பண்ணுவாங்க எல்லா இடத்துலையும், பஸ்ஸில் மெயின் பஸ் ஸ்டாப்லலாம். ஏன்னா நான் வரும்போது கூட பாஸ்போர்ட்லாம் நம்பர்லாம் ஃபிட் பண்ணிட்டு தான் நான் வந்தேன் ஜோஹர்லேருந்து. அந்த மாதிரி இந்த எல்லாமே செம்மையாக இருக்குது. ஸோ 10 ringgit. இப்போ பஸ்ஸு சீட்டெல்லாம் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டேக்ஸிலாம் நான் வந்து 50க்கு மேலே கேட்குறான். ஸோ அதெல்லாம் நம்மளால் போக முடியாது. அண்ட் இந்த பஸ் டிப்போ பற்றி சொல்லி ஆகணும். இதுதான் மெயின் பஸ் டிப்போ இங்கே, ஐ மீன் பஸ் டெர்மினல். ஸோ இங்கேருந்து மலேசியாவில் எல்லா இடத்துக்கும் பஸ் இருக்குது, மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸ்க்கு. ஸோ இந்த நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் எங்கே போனாலும் இங்கே வந்து கவர்மெண்ட் ப்ரைஸில் சீப்பாக போயிடலாம், ஒரு பட்ஜெட்டில் போயிடலாம். 16. இது பாருங்கள், ஏர்போர்ட் மாதிரி தான் இருக்குது கிட்டத்தட்ட. ஏர்போர்ட்டில் ஃப்ளைட்டுக்கு வெயிட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி நல்லா நீட்டாக பண்ணுறாங்க. பரவாயில்ல. நம்ம கேட் நம்பரு 16 வந்தாச்சு. ஓகே, இதான் பஸ், கட்டிங் ஐலேண்ட் போகிற பஸ். இங்கே பஸ் எல்லாமே செம்மையாக தான் இருக்கும். ஸோ கண்டிங் ஐலாண்ட் வந்து நம்ம பஸ் டிப்போலேருந்து 1 hour 14 minutes ஆகுது. நீங்கள் யாருக்கிட்டையும் எவ்வளோ நேரம் ஆகும்லாம் கேட்க தேவையில்ல. உங்கள் கையில் கூகுள் மேப் இருந்தாலே போதும், நீங்களே பார்த்துக்கலாம். அதுக்கு தான் நான் எப்போவுமே சொல்லுவேன், எந்த ஒரு வெளிநாட்டுக்கு போனாலும் நம்ம கையில் கூகுள் மேப் எப்போவுமே அவசியம். ஓகே, வந்தாச்சு கந்திங் ஐலண்ட்ஸ். இது வந்து இப்போ நம்ம மேலே போகும்போது ஸ்கைவே. ஸோ இப்போ நம்ம இதில் தான் போக போகிறோம். மேலே போயிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்குது. ரோப் கார். என்னாச்சு, டிக்கெட் கவுண்டர். இதுதான் அந்த ரோப் கார். ஒன் வே பார்த்தீங்கன்னா 9 ringgit, ரிட்டர்ன் சேர்த்து எடுத்தீங்கன்னா 16 ringgit தான். ஒன் ரிட்டர்னோட சேர்த்து எவ்வளோ? அப்பு டவுன். தேங்க்யூ.
செம்ம கியூ செம்ம பெரிய கியூ நிற்குது. ஸோ வெயிட் பண்ணி தான் போகணும். பாருங்கள், அந்த கொஞ்ச நேரம் கேப் தான், அதுக்குள்ளே டக்குன்னு ஏறிடணும், அது நிற்காது. போயிட்டு வர்றது அது போகிறது. இந்த 3/4 மணி நேரம் கிட்ட இங்கே பாருங்கள், இந்த கியூ திருப்பதி தரிசனம் மாதிரி அப்படியே வந்தாச்சு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு லைனில் நிற்க வேணான்னா தனியாக ஒரு எக்ஸ்பிரஸ் வே கூட இருக்குது. நீங்கள் டிக்கெட் கவுண்டர்லேயே அந்த எக்ஸ்பிரஸ் வே கேட்டுக்கலாம். ஆனால் அது கொஞ்சம் விலை அதிகம். டைமிங் பாருங்கள், 11 AM-லேருந்து 12 AM, நைட் 12 இருக்குன்னு நினைக்கிறேன். எக்ஸ்பிரஸ் ஒன்றுமே பரவாயில்லையே, 13 தான். சரி, முன்னாடியே தெரிஞ்சுதான் அதிலே போயிருக்கலாம். எக்ஸ்பிரஸ் சிங்கிள் வே 13, வரத்துக்கு 13. ஸோ 26 ரிங்கெட். இது வந்து வெறும் 16 ரிங்கெட், 10 ரிங்கெட் எக்ஸ்ட்ரா எக்ஸ்பிரஸ் வே. ஓகே, ஒரு வழியாக கடந்து வந்தாச்சு பாதையை. வாவ், இதுதான் அந்த நம்ம ரோப் கார். அது நிற்கலாம் நிற்காது, அப்படியே அந்த ஸ்லோ மூவிங் தான். அதுக்குள்ளே நம்ம டக்குன்னு ஏறி உக்காந்துக்கணும். பாருங்கள், இப்படி தான் இந்த ஃபாஸ்ட்டில் தான் போவோம். நம்ம டக்குன்னு ஏறிக்கணும். இந்த இறங்குறது பாருங்கள், அங்கே இறங்குறது ஸ்லோவாக தான் வரும். அதுக்குள்ளே இறங்கிக்கணும். ஒரு வழி ஏறி உட்காந்துட்டேன். ஓகே, க்ளோஸ் ஆயிடுச்சு. வாக்கிங்லேயே இறக்கணும். வாக்கிங்லேயே இறங்கியாச்சு.
பார்த்தீங்களா, சான்ஸே இல்லை.